நீ என்னதான் பெரிய இந்த நியூசிலாண்டில் இருந்து மாடுகளை இறக்கிட்டு வந்து ஏசி பூட்டி அதுக்கு பிறகு நீ FIFA வேர்ல்ட் கப் நடத்தின ஒரு பெரிய கொம்பனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அமெரிக்காவுக்கு நீ அடிமைதான், இஸ்ரேலுக்கு நீ அடிமைதான். நாங்கள் நடிச்சிருக்கோம் கத்தாருக்கு 7 மனுஷன்னா எங்களுக்கு மாறி அடியெல்லாம் பார்ப்போம். கத்தார் இஸ்ரேலை தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கி. மத்திய கிழக்கில் இருக்கிற மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய பேஸ் கத்தாரில் இருக்கு. பொலி மார்க்கெட்டினுடைய பெர்சன்டேஜ் நீங்க இதுல பார்க்கலாம். கத்தாரினுடைய ஏர் டிஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, கத்தார்ல நடந்த தாக்குதல் சம்பந்தமாக இன்னும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு எதிராக கத்தார்ல எங்களுடைய தாக்குதல் தொடரும். எப்படி ஹமாஸ் தலைவர்கள் இஸ்ரேலினுடைய துல்லியமான தாக்குதல் இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். கத்தாரை திடீர் நம்ம இஸ்ரேல் தாக்கியிருந்தாங்க. இவ்வளவு பெரிய அமெரிக்காவினுடைய ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னலை கொண்ட கத்தார் எப்படி தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற சம்பந்தமாகவும், கத்தாரினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை நம்பி இருக்கிற உலக நாட்டினுடைய தலைவர்களினுடைய பாதுகாப்பு எல்லாமே இப்ப கேள்விக்குறியாயிருக்கு. அது சம்பந்தமான விடயங்கள் தான் இப்போ உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்ற விஷயம் தான், இது போன்ற தகவல்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில முதலாவதா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹமாஸினுடைய தோஹாவில் இருக்கிற தலைமை காரியாலயத்தை இஸ்ரேலினுடைய 10 ஃபைட்டர் ஜெட்கள் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இஸ்ரேல்ல இருந்து வந்துதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. கத்தாரினுடைய மொத்த வான்பரப்பு, நிலப்பரப்பு, கடல் பரப்பு, எல்லை பாதுகாப்பு ஒரு இரும்பு கூட உசும்ப முடியாது. அதுக்கு எல்லா வகையான உதவிகளையும் அமெரிக்கா நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி மத்திய கிழக்கில் இருக்கிற மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய பேஸ் கத்தார்ல இருக்கு. தோஹாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கிற பாலைவனத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் வந்து அல் உதைத் அமெரிக்காவினுடைய பேஸ். இவ்வளவு பெரிய பேஸ், அமெரிக்காவினுடைய பெரிய வகையான தொழில்நுட்பங்கள் எல்லாமே கத்தார்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏனைய அரபு நாடுகளை விட கத்தார் அமெரிக்கா உறவு அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்ச ஒன்றாக இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வலைப்பின்னலை கொண்டிருக்கிற கத்தார் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வலையை விட வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கத்தார் மீதான தாக்குதல் இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க. கத்தாரினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஒரு கருத்தோண்ட வெளியே என்ன அப்படின்னு சொன்னா, கத்தாரினுடைய இறையாண்மைக்கு இது பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அது மட்டும் இல்லாம கத்தார் இஸ்ரேலை தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கி அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் கிடைச்சிருந்துச்சு. என்னன்னா, கத்தாரினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி கத்தாரினுடைய அரசு தரப்பு நேற்று பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இருந்த போதிலும் இன்னைக்கு கத்தார் இஸ்ரேலை தாக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொலி மார்க்கெட்டினுடைய பெர்சன்டேஜ் நீங்க இதுல பார்க்கலாம். உலகளாவிய தரவுகள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பெர்சன்டேஜ் அடிப்படையில் வெளியிடுற ஓரளவுக்கு துல்லியமாக கருத்து கணிப்புகளை வெளியிடுற பொலி மார்க்கெட் கத்தார்ல வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுக்கு பதிலடி கத்தார் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்டா, வெறும் 5% தான் கத்தார் பதில் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே வந்து கத்தாருக்கு இந்த தாக்குதல் சம்பந்தமாக அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை சொன்னாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் கத்தாருக்குள்ள இருக்கு. ஸோ இதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலைமை அமெரிக்கா கிட்ட இருக்கு. அமெரிக்கா சொல்லியே ஆகணும். ஆக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை சொல்லியிருந்தாங்க கத்தாருக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதை கத்தார் முற்று முழுதாக நிராகரிச்சிருந்தாங்க. நிராகரிச்சு போட்டு சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தாக்குதல் நடந்து 10 நிமிஷத்துக்கு பிறகுதான் தகவல்கள் எங்களை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கத்தாரினுடைய ஏர் டிஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ரேடார் வலைப்பின்னல்களுக்கும் சிக்காம தான் இந்த விமானங்கள் வந்து அடிச்சு ஓடு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கத்தாரினுடைய பாதுகாப்பு நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல விளங்கும். அமெரிக்கா கத்தாரை பாதுகாக்கிறதுக்குரிய லட்சணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல விளங்கும். அமெரிக்காவை நம்பி இருக்கிற அரபு நாட்டு தலைவர்களினுடைய தூக்கத்தை இது கெடுத்திருக்கி அப்படிங்கிறது மட்டும் தெளிவா விளங்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து துபாயினுடைய மன்னர் கத்தாருக்கு போயிருக்கார். கத்தாரோட நாங்க ஃபுல்லா இருக்கோம், கத்தாருக்கு என்னையாலும் பிரச்சனைடா நாங்க ஃபுல்லா வருவோம் அப்படின்னு துபாயினுடைய மன்னர் கத்தாருக்கு போயிருக்கிறது என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்ப துபாய் வந்து அமெரிக்காவை நம்பிக்கொண்டு இருக்காங்க. ரேடார் சிஸ்டத்துக்கு விளங்காம இஸ்ரேல் வந்து அடிச்சோடு போய்தானல் அப்படின்னு சொன்னா, கத்தாரினுடைய மன்னரையோ இல்ல துபாயினுடைய மன்னர்களையோ இல்ல சவுதியினுடைய மன்னரையோ அவங்களுக்கு அடிச்சு போட்டு போறது அப்படிங்கிறது வந்து லேசான விஷயம். என்னடா எல்லாமே அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்கு. எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து அமெரிக்கா கிட்ட டீடைல் கேட்கலாம். அமெரிக்கா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த டீடைல் அப்படியே வந்து இஸ்ரேலுக்கு லீக் பண்றாங்க. இஸ்ரேலுக்கு லீக் பண்ணா இஸ்ரேல் லேசா வந்து இப்ப அரபு நாடுகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க. அரபு நாடுகளுடைய தலைவர்களுக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க. ஆக எந்த அளவு தூரம் இனி அமெரிக்காவை நம்பலாம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி ஈரான்
ஈரான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, கத்தார்ல நடந்த தாக்குதல் சம்பந்தமாக முஸ்லீம் லீக் நாடுகள், அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் எல்லாமே ஒருமைப்பட்டு மீட்டிங் ஒன்று நடத்தணும். கத்தாரினுடைய இறையாண்மை மீறப்பட்டிருக்கு. சர்வதேச சட்டங்களை மீறி இஸ்ரேல் கத்தார் மேல செஞ்ச இந்த தாக்குதலை முழுமையாக நம்மளுடைய அனைத்து நாடுகளும் கண்டிக்கணும். அதுக்காக முழு நாடுகளும் ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்கள் எல்லாமே முடிய இஸ்ரேல் எவ்வளவு தைரியமா ஒரு கருத்தொண்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களா. இந்த தாக்குதல் எல்லாமே நடந்து முடிய நெத்தன்யாகு ஊடகங்களுக்கு பகிரங்கமான பேட்டி ஒன்றை கொடுக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் தான் அடிச்ச கத்தாரை, நாங்க நடிச்சிருக்கோம் கத்தாருக்கு 7 மனுஷன்னா எங்களுக்கு மாறி அடியெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நெத்தன்யாகு கேட்டிருக்கார். அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அரபுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அரபுகள் அப்படிங்கிறவங்க வந்து அடிமை சாசனம் எழுதுறதுக்கே பிறந்தவர்கள் அப்படிங்கிறப்பலாம் நெத்தன்யாகு இப்படித்தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் எச்சில் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, இது வெறும் ஒரு ஆரம்பம் தான், கத்தாருக்கு நாங்க அடிச்சது, இன்னும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு எதிராக கத்தார்ல எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் சொல்லியிருக்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டு. அதுக்கு வந்து அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு தாக்குதல் இனி நடக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கார். எவ்வளவு ஈஸியா தப்பிக்க பார்க்கணும்னு பார்த்தீங்களானே. இப்படி ஒரு தாக்குதல் இனி நடக்க மாட்டா, அதாவது என்னன்னா, இது எங்களுக்கு வந்து சரியான ஒரு தகவல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எப்படி மழுப்பலாமோ அப்படி மழுப்பிக்க போகுது அமெரிக்கா. அதாவது நான் நேரத்தோட சொன்னதாங்க, என்னடா என்ன கேள்வி கேட்கறது, ஒன்னால முடியாது கத்தார், நீ என்னதான் பெரிய இந்த நியூசிலாந்துல இருந்து மாடுகளை இறக்கிட்டு வந்து ஏசி பூட்டி அதுக்கு பிறகு நீ FIFA வேர்ல்ட் கப் நடத்தின ஒரு பெரிய கொம்பனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அமெரிக்காவுக்கு நீ அடிமைதான், இஸ்ரேலுக்கு நீ அடிமைதான், யூதர்கள் செல்றா போலதான் நீ கேட்கணும், வெள்ளக்காரன் செல்றா போலதான் கத்தார் நீ கேட்கணும் அப்படிங்கிறத அழகா இன்றைய உலக அரசியல் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிற விடயம் இதான். அரபுகள் அப்படிங்கிறவங்க வந்து காலிகைகளை மிரிபாட்டி கேட்கிற ஒரு தூசிக்கு சமன் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத அழகா அவங்க சொல்லிக் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்டைக்கு வந்து இருக்கிற விஷயங்களாக இவ்வளவு உண்டை இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தாக்குதல்ல வந்து கலீல் அல் ஹையா உட்பட முக்கியமான ஹமாஸ் தலைவர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி போர்சஸ் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கலீல் அல் ஹையாவினுடைய மகன் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கார். அதே போன்று கலீல் அல் ஹையாவினுடைய பொடிகார்ட் 3 பேர் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படி ஹமாஸ் தலைவர்கள் இஸ்ரேலினுடைய துல்லியமான தாக்குதல் இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துருக்கியினுடைய MIT அப்படிங்கிற துருக்கிய புலனாய்வு திணைக்களம் உடனடியாக இஸ்ரேல் வந்து தாக்குதல் கத்தாருக்குள் நடத்த போகுது அப்படிங்கிறத கத்தாரினுடைய கவர்மெண்ட்டுக்கு உடனடியாக துருக்கி தகவல் கொடுத்திருக்காங்க. துருக்கி கொடுத்த தகவல்களை கத்தாரிகள் உடனடியாக ஹமாஸ் தலைவர்களுக்கு பாஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள்ள அவங்க அந்த இடத்துல இருந்து மாறியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அந்த தாக்குதல் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிற போலையும் தகவல்கள் துருக்கிய வட்டாரங்கள் நமக்கு சொல்ற விடயங்களோட. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், காலித் மெஷால் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார். அவர் கொல்லப்படலை, மற்ற தகவல் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். அவர் கொல்லப்படல, மேலதிகமாக மேற்குறிப்பிட்டவங்க மட்டும்தான் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. இருந்த போதிலையும் வரும் நாட்களில் கட்டார் இந்த தாக்குதலுக்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகுது, ராஜதந்திர ரீதியில பதிலடி கொடுக்க போதா இல்ல ஆயுத ரீதியில பதிலடி கொடுக்க போதா கத்தார் அப்படிங்கறத தான் வருங்காலங்களை பார்க்கணும். ஏன்னா ஏனைய அரபு நாடுகளை விட கத்தார் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாடு. வித்தியாசமாக ஏதாவது செய்யுதா, அமெரிக்காவை மீறி இஸ்ரேலுக்கு அவர்களால் பதிலடி வழங்க முடியுமா அப்படிங்கறதான் பல கேள்விக்குறிகள் உண்டாகி இருக்கு. அது வரும் நாட்களை தான் நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் மற்ற விடயங்களை பார்க்கணும். தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குளோபல் ஸ்மூத் மற்றும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா ஆகிய இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து 1000 படகுகளுக்கு மேலே உலகத்தில் இருக்கிற மொத்த தன்னார்வலர்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்து மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற அனைவரையுமே ஒன்று சேர்த்து வார செப்டம்பர் 19ஆம் தேதி காசாவுக்குள்ள பல ஆயிரக்கணக்கானவங்க ஒன்றாகவே செல்றதுக்குரிய ஏற்பாடுகளை இப்ப செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்குரிய முக்கியமான வேலைகளாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்த அமைப்புகள் செஞ்சு கொண்டு வராங்க. 19ஆம் தேதி காசாவுக்குள்ள போறதுக்காக இந்த அமைப்புகள் மேல இவ்வாறான நடவடிக்கைகள் செய்கிற இந்த அமைப்புகளினுடைய கப்பல்கள் மேல என்னென்ன கப்பல்கள் காசாவுக்கு 19ஆம் தேதி போகுது கப்பல்களை இனம் கண்டு இஸ்ரேல் கடந்த 48 மணித்தியாலத்துல 2வது தாக்குதலை அல்மா அப்படிங்கிற கப்பல் மேல செஞ்சிருக்காங்க. நேற்றைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஃப்ரீடம் ஃப்ளோட்டினாவினுடைய தி ஃபெமிலி அப்படிங்கிற கப்பலை தாக்குதல் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மீண்டும் இன்னைக்கு அல்மா அப்படிங்கிற கப்பலை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல வந்து யாருக்குமே எந்த சேதமும் ஏற்படல. கப்பல்ல தீப்பரவல் ஏற்பட்டு இருந்துச்சு, பட்
கப்பல்ல இருந்தவங்களும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இந்த கப்பலினுடைய தாக்குதல் எங்க நடந்தது அப்படின்னு சொன்னா துனிசியாவுல நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் மேல தான் தாக்குதல் நடந்திருக்கு. இஸ்ரேலினுடைய ட்ரோன் தாக்குதலாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு கொண்டிருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கடந்த 48 மணித்தியாலத்தில் யமனா இருக்கலாம், சிரியாவா இருக்கலாம், லெபனானா இருக்கலாம், கத்தாரா இருக்கலாம், குறிப்பாக கத்தாரா இருக்கலாம், காசாவா இருக்கலாம், துனிசியாவா இருக்கலாம், ஃப்ரீடம் ஃப்ளோட்டினாவினுடைய கப்பல்களாக இருக்கலாம். இப்படி பிராந்தியத்தில் பல தரப்பட்ட தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு பிராந்தியத்தினுடைய அமைதியை சீர்குலைக்கிற முயற்சியில தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெளிவாக வழங்கக்கூடிய விடயங்கள் உண்டாகி தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சார் குரேஷியா, ஜெர்மன் மற்றும் இத்தாலிய பாராட்டியிருக்கார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து பிரான்சினுடைய தலைமையில பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ், யூகே உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நியூயார்க்ல நடக்க இருக்கிற ஐநா மனித உரிமைகள் பேரவையில பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்க அங்கீகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த டீமோட போகாம குரேஷியா, ஜெர்மன், இத்தாலி ஆகிய நாடுகள் பிரான்ஸ் தலைமையிலான தனிநாடு அங்கீகரிப்பதற்கான கொள்கையை எதிர்த்திருக்கிறதுக்காக இந்த நாடுகளை நாங்க பாராட்டுறோம். இந்த நாடுகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த voting எல்லாத்தையுமே வந்து தனக்கு இருக்கிற வீட்டோ பவரை பயன்படுத்தி நிச்சயமாக பாலஸ்தீன தனிநாட்டு பிரேரணையை முறியடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நேரத்தோட ஏலவே நிறைய தரம் எப்பப்பெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு சார்பான பிரேரணைகள் ஐநா சபையில முன்வைக்கப்பட்டிருந்துச்சோ அப்பப்பெல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தன்னுடைய ஐநாவினுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி பாலஸ்தீன தனிநாட்டு கொள்கையை மொத்தமாக முறியடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாகி இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள பலஸ்தீனுக்குள்ள, இஸ்ரேலுக்குள்ள, காசாவுக்குள்ள, வெஸ்ட் பேங்க்ல என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்ட் பேங்க் பிரதேசத்துல வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து பலஸ்தீன மக்களினுடைய நிலங்களை அபகரிக்கிற வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட புல்டோசர்களை கொண்டு போய் பாலஸ்தீனிய மக்களினுடைய நிலங்களை அபகரிச்சிருக்காங்க. நம்முடைய பாஷையில சொல்றா வேலி காட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வெஸ்ட் பேங்க் முழுவதும் பாரிய அளவுல சோதனைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின் பிரதேசத்தில் இருக்கிற வீடொன்றுல நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக ஹமாஸ் பலத்த தாக்குதல் ஒன்றை செஞ்சிருக்காங்க. நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலையும் ஹமாஸ் தன்னுடைய பலத்தை தொடர்ச்சியாக நிரூபிச்சு கொண்டு வராங்க. இன்னும் வரும் காலங்களையும் ஹமாஸ் தொடர்ச்சியாக நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ளே வெஸ்ட் பேங்க்ல வச்சு பாரிய அளவுல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசா நகரத்தை கைப்பற்றத்துக்குரிய முயற்சிகளை இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க. நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் மீண்டும் பல லட்சக்கணக்கான நோட்டீஸ்களை காசாவுக்குள்ள போட்டிருக்காங்க. அந்த நோட்டீஸ்களை மீண்டும் நீங்க பார்க்கலாம். இதுல வந்து போன் நம்பர் உட்பட எப்படி நீங்க இடம் பெயரணும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. காசா நகரத்தில இருந்து பீச் பக்கம், அதாவது மத்திய தரை கடல் பக்கமாக போய் அந்த கடற்கரையில இருந்து நீங்க ரஃபா சைட்டுக்கு போகணும் அப்படிங்கறத அம்புக்குறி வாயிலாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த மெப்ல குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. ஆக காசா நகரத்தை கைப்பற்றுவதுதான் இப்ப வந்து இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தாலும் பாலஸ்தீனிய போராளிகள் இது சம்பந்தமான எந்த ஒரு விடயங்களையும் அவங்க வெளிப்படையா சொல்லல. இவை சம்பந்தமாக மேலதிக தகவல்களையும் அடுத்த காணொளிகள்ல நாம பதிவிடுவோம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். தேங்க்யூ.